கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் காலையில் எழுந்து அவருடைய சன்னதியில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதத்தில் ஆண்டவர் இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்றால், ஆண்டவர் ஒரு பணியை சொல்லுகிறார். அந்த பணியில் நாம் அவருக்கு மறுவாக்கு சொல்லாதபடி எப்பொழுது நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு மறுமொழி சொல்லாமல் அவருடைய பணிக்கு, அவருடைய அழைப்பிற்கு நாம் சம்மதம் தெரிவித்து செய்ய வேண்டும். மறுப்பு பணி, அவர் அழைத்த அழைப்பிற்கு பின்பு நம்முடைய பணிகளில் நாம் ஈடுபட்டு அதை செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஒருமுறை ஆண்டவர் நம்முடைய சீசர்களுக்கு மத்தியிலே சம்பாஷணை செய்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி பின்பு வருகிறேன் என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து, மரித்தோர் தங்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பின்பு வேறு ஒருவனை அவர் நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன், ஆனாலும் முன்பு நான் போய் என் வீட்டாரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு பின்பு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு அழைப்புகளையும் பெற்ற பிள்ளைகள், என்னுடைய தகப்பன் மரித்து விட்டார், அவரை நான் அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லும்போதும், நான் என் வீட்டாரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும்போதும், இந்த இரண்டுமே ஆண்டவர் தம்முடைய பணிக்கு அழைக்கிறார். மரித்தோர் தங்களை அடக்கம் பண்ணட்டும். அன்பு பிள்ளைகளே, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். தேவனை காட்டிலும் நாம் இந்த உலகத்தில் மேன்மையானது, மேலானது, பெரியது எது என்று வேறு ஒன்றும் நமக்கு இல்லை. தேவனுடைய அழைப்பு தான் நமக்கு முக்கியம் என்று இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த வார்த்தையின் பிரதிபலன் நம்மிலே எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 21, 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய சீசர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்த்தால், மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆண்டவர் அவருடைய பணி முக்கியம் என்று சொல்லுகிற ஒரு சம்பவம். மரித்தோரை அதற்கென்று அடக்கம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். விசுவாச பாதையில் செல்லுகிற பிள்ளைகள் மரணத்தை ஒரு பொருட்டு என்று எண்ணார்கள். ஆனால் அவிசுவாச பாதையில் இருக்கிற பிள்ளைகள் அதை ஒரு பொருட்டு என்று எண்ணி, அது கடமை என்று எண்ணி, அதுதான் முக்கிய, முதலாவது அதை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லுவார்கள். அன்பு பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அங்கு தேவ மனிதன் எலியா தன்னுடைய மாடுகளை தேடுவதற்கு போன அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் என் தகப்பனையும் என் தாயையும் நான் முத்தம் செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பணிக்கும் நாம் சில காரணங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது. விசுவாசத்தில் நாம் எந்த அளவு பலப்படுகிறோமோ அந்த பலனைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானேயாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதியுத்தரத்தை யோசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் தேவன் சொன்ன வாக்குதான் பிரதியுத்தரம் என்று நம்பி அதை முதலில் செய்ய எத்தனப்படுவார்கள். மறுமொழி சொல்லுகிறவர்கள் தன்னுடைய பணி முக்கியம் என்று நினைத்து ஆண்டவருடைய பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு மகிமை கொடுக்காது என்று சொல்லுகிறார். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பின் பிரதிபலன் நம்மை விசுவாச பாதையில் நடத்தும் என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவர்களை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மீது யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் பிரதிபலன் நம்மை தேவ சமூகத்தில் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பலத்தை பெற்றிருக்கிறோம்? தேவன் அழைத்த அழைப்பிற்கு நாம் எந்த மகிமை செலுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். லூக்கா 17வது அதிகாரம் அங்கு 32வது வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன், நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு சீக்கிரம் வெளியேறுங்கள், போகும்போது நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்தால், பார்த்தது நிமித்தம் அவள் எந்த திசையை நோக்கி பார்த்தாலோ அப்படியே அவள் உப்புத்தூணாக மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் காணலாம். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வாக்கை நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கையின் மீது நாம் எவ்வளவு பலன் வைத்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ வாக்கை நாம் ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? ஏனென்றால், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை விட்டு பிரிந்து போகப் போகிறேன், என்னுடைய சுவாசம் இந்த லோகத்தின் ஜீவிதத்திலிருந்து பிரிந்து செல்லப் போகிறது, நான் மண்ணுலக வாழ்க்கை விட்டு விண்ணுலகுக்கு செல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட சீஷர்கள் சற்று பலவீனப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் மூலமாக சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு ஒப்புக் கொடுக்கும் போதும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எல்லா நிலைகளிலும் நீ உன்னை எதற்காக நான் அழைத்தேனோ அந்த அழைப்புக்கு சாட்சியாக உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு முக்கியமுள்ளவரா, அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தேவனை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை முக்கியம் என்று எண்ணுகிறோமா? 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாயானது தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது போ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது மெய்யான ஒரு பழமொழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவ வார்த்தைகள் நம்மை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ வார்த்தைகளிலே நாம் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பெற்றிருக்க வேண்டும்? நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னிலும் தன் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்.
என்னுடைய பந்தியில் அவன் அழைக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. தேவன் ஒரு விஷயம் நம்மை அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பிற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தின் பிரதிபலனை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே நாம் தேவனுக்குள் பலப்படுகிற அந்த அனுபவம் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை கற்றுக்கொண்டோம். ஒரு விஷயம், தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு முதலாவது நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தில் நாம் அந்த அழைப்பை ஏற்று அவர் என்ன பணி நமக்கு நியமிக்கிறாரோ அந்த பணியினை நாம் செய்ய வேண்டும். மரித்தோரை குறித்து, தன்னுடைய தகப்பன் மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறார். நமக்கு முக்கியம் அதுதான். அழிந்து போனத ஒரு பொருளுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. அது முக்கியத்துவம் என்றும் எண்ணக்கூடாது. அது தானாகவே நடக்கும். நாம் செய்யக்கூடிய பணி என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம், நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய தேவ பணி என்ன என்பதை, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த பணியை நாம் நம்முடைய சிரமேற்று அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு சாட்சியாக நம்முடைய விசுவாச பாதையை நாம் துவக்கி தேவனுக்கு உண்மையும் உத்தவமாய் நடக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நீர் அழைத்த அழைப்பு தான் முக்கியம் என்று நாங்கள் நம்பி, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி, நீர் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பலத்தை தாரும். உம்முடைய அழைப்பிற்கு முன்பாக வேறு எந்த கவலைகளோ வேறு எந்த பணிகளோ எங்களுடைய கண்களுக்கு முன்பாக தென்பட்டாலும் அதை நாங்கள் அக்கறை காட்டாதவர்களாய் உம்முடைய அழைப்பிற்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தில் இன்னும் பலப்படுத்த தேவ சமூகத்தில் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.